ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிப்புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். அபாரகருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யதா நதீனாம் பகவோம்புவேகா சமுத்திரவேவாபிமுகா த்ரவந்தி ததா தவாமி நரலோகவீரா விஷந்தி வக்த்ராண்யபிவிஜ்வலந்தி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணன் அந்த ஆக்ரோஷமான ஸ்வரூபத்தை பார்த்தும் இந்த வீரர்கள், கௌரவ படையில் இருக்கும் வீரர்கள், தன் பந்துக்கள், தன் மித்திரர்கள், தன்னோட சொந்தக்காரர்கள், நண்பர்களும் அந்த ஒரு வாயில போயிட்டு அப்படியே விழறதை பார்த்த உடனேயே இவர் மனதுக்குள்ள இதை எப்படி சொல்லலாம் என்று, உலகுக்கு எப்படி உணர்த்தலாம் என்று, உலகுக்கு தெரிவிக்கலாம் என்பதற்காக 2 உதாரணங்களை எடுக்கிறார். அதில் முதல் உதாரணமாக இந்த ஸ்லோகம் இருக்கு. 2வது உதாரணம் அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கு. அதனால இந்த ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனர் கொடுக்குற அந்த உதாரணம், இந்த வீரர்கள் எல்லாமே நரலோக வீரர்கள் என்று இந்த கௌரவ படையில் இருக்கிறவாளே சொல்றா. அப்படி இருக்கும் இந்த கௌரவ படையில் இருக்கும் இந்த வீரர்கள், அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நதிகள், பல நதிகள் பல ஆறுகள், நதிகள் எல்லாமே கடல்ல போய் சேர்றதோ, சங்கமிக்கிறதோ, இந்த நதிகள் கிட்ட யாருமே சொல்ல வேண்டாம், நதிகளை நீங்க போயிட்டு கடல்ல சேருங்கோ என்று. நதிகளாக இருந்தாலே தானாக போய் ஒரு கடல்ல சேர்றதாம் அந்த ஒரு நதிகள். இப்படி கங்கை, யமுனை, காவேரி என்று அனைத்து நதிகளுமே கடல்ல போய் சேர்றது போலவே, அது போலவே இந்த வீரர்கள் அனைவருமே நதிகளாக இருக்கிறார்கள். அந்த திருவாய், அந்த ஒரு விஸ்வரூபத்தின் அந்த வாயானது அது ஒரு கடலாக இருக்கிறது. இந்த நதிகளுக்கு எப்படி கடல் கிட்ட போறதுக்கு டைரக்ஷன் இதெல்லாம் சொல்ல வேண்டாமோ, அது போல இவர்களும் தானாகவே, இயல்பாகவே, இயற்கையாகவே உள்ள போய் போற மாதிரி போறாளே அந்த வாய்க்குள்ளே என்று சொல்றாராம் இவர் நம்மளோட அர்ஜுனர். அதனால் இந்த இடத்துல இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் அப்ராப்ரியேட்டான, இன்னும் கொஞ்சம் ஒத்துக்கொள்ள முடியாம அழகா ஒரு உதாரணத்தை சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தில். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற அந்த உதாரணமானது எப்படி நதிகள் எல்லாம் கடல்ல போய் சங்கமிக்கிறதோ, நதிகள்லாம் கடல்ல போய் கலந்து கொள்கிறதோ, அது போலவே இந்த வீரர்களும் இந்த திருவாயில சிக்கி அவ அப்படியே பொடி பொடியாக மாறி போகிறார்களே, அவர்களோட அந்த உடல் எல்லாம் அழிந்து போகிறதே, கை தனியா, கால் தனியா, உடல் தனியா மாறி மாறி போறது, இந்த மாதிரி பற்களுக்கு இடையில் சிக்கிக் கொள்கிறார்களே, அந்த நெருப்பு அவ மேல பட்டு அப்படியே அந்த நெருப்பு அவளை சூழ்ந்து கருகி போகிறாளே, இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக விதமாக அவ எல்லாமே ஒவ்வொருத்தரும் அழிந்து கொண்டிருக்கிறார்களே என்று பார்க்கிறாராம் அர்ஜுனன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அர்ஜுனனுக்கு மனம் பயம் கிருஷ்ணகிட்ட சொன்ன மாதிரியே தான், எனக்கு இந்த ஸ்வரூபத்தையும் இந்த விஷயங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அமைதி, நிம்மதி எதுவுமே வரவில்லை, எனக்கு மனதுக்குள்ள வரதெல்லாம் பயம் 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 மட்டும்தான் என்று சொல்றார் நம்ம அர்ஜுனர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 28வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.